ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்கள் ஃபோனை வைரஸ் அட்டாக் ஆகிறதுன்னு தடுக்கிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வைரஸ் அட்டாக் ஆகி தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபோன் ஹேங் ஆகுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐசி கரெக்டாக ஆகிறதா இருக்கட்டும். இது எல்லாமே மெயினாக எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் வைரஸ் அட்டாக் ஆகிறதுனால தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன் வைரஸ் அட்டாக் ஆகிறதுனால நம்மளோட சிப்செட்டில் இருக்க எல்லா ஐசியும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது. அது பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி நம்ம ஃபோனில் இருக்க ஐசி போர்டு டெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. இது எதனால் நமக்கு மெயினாக வைரஸ் அட்டாக் எந்தெந்த வகையில் ஆகுது அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ப்ளூடூத் மூலமாக ஏற்றுறதுனால ஏற்கனவே இருக்க டிவைஸில் இருக்க வைரஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மெமரி கார்டு இப்போ வேறு ஒரு சிஸ்டத்துலேயோ இல்லை எதுலேயோ ஒன்றில் போட்டு நம்ம மெமரி கார்டை கொண்டு இதில் போடும்போது அதனாலேயும் பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடியது, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணக்கூடியது, இதனாலேயும் பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா எதிலப்பா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு தோணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்லேயும் பார்த்திங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம HTTP அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சைட் இருக்கும். இன்னொரு சைட்டில் பார்த்திங்கன்னா HTTPS அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, HTTP அப்படின்றது இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து 2 விதமான சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வெரிஃபை பண்ணது, இன்னொன்று வெரிஃபை இல்லாதது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எது உங்களுக்கு செக்யூராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா HTTPS. இதுதான் பார்த்திங்கன்னா ஹை செக்யூர் நெட்வொர்க். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் போடுற இமெயில் ஐடியாக இருக்கட்டும், பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசிங் டேட்டாஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா உடனுக்குடனே என்கிரிப்ட் பண்ணப்பட்டுரும். ஸோ ஹேக்கர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாஸை ஈஸியாக நம்ம தடுத்துக்கலாம். HTTP அப்படின்றது உங்களுக்கு செக்யூர் கனெக்ஷன் இல்லாதது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்க அப்படின்னா சைட்ஸாக இருக்கட்டும், அதில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஹேக்கர் மூலியமாக நம்ம திருட்டுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் மேலே பார்த்திங்க அப்படின்னா www. அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன வெப்சைட் பார்க்குறீங்களோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌசர் அவுட்லேருந்து HTTP, HTTPS அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா HTTPS அப்படின்ற வெப்சைட்டை மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரௌசிங்கை எப்படி ஹை செக்யூராக மாற்றுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ப்ரௌசர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட் ப்ரௌசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி அட்டாக்ஸ் ஆகிறதுன்னு தடுத்துக்கலாம். அதில் சில செட்டிங்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே அன்னோன் ப்ரௌசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனால் நிறைய விதமான பாதிப்புகள் உண்டாகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா HTTP அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்அப் மூலியமாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு பாப்அப் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேஞ்சர் அலாரம் காட்டும், வைரஸ் அலர்ட் காட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செக்யூர் இல்லாத கனெக்ஷன்ஸ். அது மூலியமாக பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹேங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். உங்களோட குரோம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ சேஃப் ப்ரௌசிங்கில் ஸ்டாண்டர்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா என்கிரிப்ஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹை செக்யூர் ப்ரொடெக்ஷன், அதாவது ஃபாஸ்டர் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சரஸான வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உடனுக்குடனே கூகுளோட சர்வரில் சென்ட் பண்ணப்படும். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டாஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் திருட முடியாது. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கேன் பண்ணி வைரஸ் இருக்கா இல்லையான்றதை அதுவே அலாட் பண்ணி காமிச்சிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹை செக்யூரிட்டாக இருக்கும். இப்போ
வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செட்டிங்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா சைட் செட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. சைட் செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னத்தை வந்து நம்ம பிளாக் பண்ணணும்னு பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் சென்டர் வந்து அலௌடில் இருக்குது. ஸோ அது ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படி அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறையா ஆட்ஸ் மூலியமாக தான் வந்து வைரஸ் வந்து நமக்கு பரவும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பாப்அப். இப்போ வந்து நம்ம ஒரு சைட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பாப்அப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பாப்அப்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து நம்ம ப்ரொடக்ஷனை வந்து நம்ம தடுத்துக்கலாம். இந்த இருக்காங்க தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் அப்படின்றத ஆஸ்க் ஃபஸ்ட் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணும்போது டேரெக்டாக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்மளோட வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் வந்து தேவையில்லாத வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி பாப்அப்ஸ் வந்து ரெக்யூர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பாப்அப் வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாப்அப் மூலியமாக தான் வந்துட்டு டேரெக்டாக வந்து இதாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அலௌடு பேக்கப்னு இருக்க ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பர்மிஷன் இல்லாமல் பேக்ரவுண்டில் வந்து நிறைய விதமான ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மூலியமாகவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைரஸ் அட்டாக் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்ஷன்ஸில் இருந்து தான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத இதெல்லாம் வருது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து மோஸ்ட்லி அதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தேவையில்லாத தேர்ட் பார்ட்டியோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோன்ஸில் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதனால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வரும். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு ப்ரௌசர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் ஆஃப் வந்து பார்ட்டிலேருந்து எந்த விதமான வைரஸ் அட்டாக்கையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத வெப்சைட்டில் வந்து மோஸ்ட்லி போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அன்னோன் அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா இன்றைக்கி வந்து எப்படி வந்து சேஃபாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.